ஹலோ கைஸ், எல்லாரும் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 88 89 ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோடோட அடுத்த எபிசோடு கொலமாசாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ வந்து போன வீடியோ வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பாய்சன் கேர்ள் சுற்றி அந்த பாய்சன் எக்ஸ்ட்ரீமோட சுற்றி பெரிய ஃபினோமினா ரேஞ்சு இருக்கும். இல்லை இருக்கிற எல்லாரும் வந்து உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு இதுமாரி என்னாச்சு அவளுக்கு, என்ன உள்ளே என்னாலே போக முடியல, இந்த பாய்சன் கொடூரமாக இருக்குது, அதனால் வந்து நானே வெளில நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ளே போகிறான். இவர் வந்து பாத்திரான்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா பாய்சன்களை முடியாமல் இருப்பிக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ வந்து உள்ளே போனோடனே பாய்சன் டைமே பார்த்து கொஞ்சம் தூ பண்ணுறான். சரி ஓகே, என்னாச்சு உனக்கு, இன்னைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களும் முடியாமல் இருக்க. ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவங்களும் ஏன் பார்த்துட்டு நீ தயவு செஞ்சு இங்கே போயிடு, இல்லைனா உன்னையே கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைனா என்னோட பாய்சன் பாடி அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவலையில் ஸோ ஹீரோவோட தோல்ல சாயிறாங்க. அந்த பூவும் வாடி போன மாதிரி இந்த இடத்துல காட்டுறாங்க கைஸ். ஸோ வந்து ஹீரோ சொல்கிறான் ஒன்றும் கவலைப்படாது, நமக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ணுறது எனக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கான். பாய்சன்களும் பரவாயில்ல, எனக்கு கேர் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு பேர் நினச்சி அவங்களும் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க அந்த இதுலையும். ஸோ ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறதுன்னா அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிது. யாருது நம்ம மாஸ்டர் டியான். அவர் சொல்கிறார், டே இதேமாரி பாய்சன் பாடி என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று இருந்துச்சா, நான் ஒரு சீலிங் டெக்னிக் தாண்டா நானே வந்து உருவாக்கினேன் அப்படின்ற பேர் சொல்லுவார் ஒரு மாஸ்டர், தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க மாஸ்டர்னு சொன்னால் அவரும் வந்து ஏதோ சொல்கிற மாதிரி வந்து அந்த சீன் வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோ சரி ஓகே இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுதோ இல்லையோ, நான் வந்து ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இன்னும் பார்க்குறான். பாய்சன்களுக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் வந்து முடியாமல் உடனே ஹீரோ நான் வந்து ஒரு சீலிங் மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒன்று வந்து சீல் பண்ணோம் அந்த பாடியை. ஸோ நீ வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும், கொஞ்சம் நீ வந்து பொறுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே அவங்களும் சரி ஓகே நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாரி வந்து பாய்சன்கள்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து கண்டிப்பாக இதை விட்டால் ஒரு வழி இல்லை. அவங்களும் வந்து படுத்துக்க அவங்களும் சொல்கிறாங்க. ஹீரோவும் வந்து அவன் ஃபயர் வச்சு அந்த சீலை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது கண்டிப்பாக வலிக்கும், கொஞ்சம் வந்து நீ வந்து பார்த்துக்கணும். அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மட்டும் விரலாம் கட்டிச்சு ரத்தம்லாம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சீலை சுற்றி உருவாக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு வெளியே ஃபினாமினா சேஞ்சஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது அந்த சீல்னால. அவங்களும் ஒரு கட்டத்தை முட்டியாமல் ஒரு மாதிரி சவுண்டுங்கன்னா கொடுக்க தலைவனும் அந்த சீலை போட்டு முட்டிக்கு அவங்கள சுற்றி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து லாக் ஆகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து நல்லா தான்டா போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லைடா அப்படின்னு வந்து நடக்கும்போது திடீர்னு அந்த பாய்சன் ஓவராக இருக்கிற பாய்சன் எல்லாம் ஹீரோ உடம்ப சுற்றி அந்த ஃபினாமினா இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடுங்க. ஹீரோ கண்டிப்பாக இது இந்த இடத்துல போய் நடக்கக்கூடாது, உயிர் போகக்கூடாதுன்ற மாதிரி அவனும் கத்திக்கிட்டு சீலிட்டு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். சீலாகு அப்படின்ற மாதிரி தலைவனும் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து சீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது சீலாக உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினாமினா இருக்கிற பாய்சன் எல்லாம் மறைஞ்சு போக சுற்றி இருக்கிற பியூரான எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் கிட்ட வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சீலுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கு. மாஸ்டர் வந்து வெளில இருந்து பார்த்துட்டு இருக்காரு, இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காரு. உடனே வந்து நம்ம லிட்டில் ஃபயர் டாக்டரை வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குள்ள வந்து எனர்ஜி பியூரான எனர்ஜி வர்றதுனால அவங்க வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுறாங்க. 5 ஸ்டார் டூ அண்ட் சிஸ்டருக்கு பிரேக் த்ரூ பண்ணிடுறாங்க. அவங்கள இருந்துட்டு பரவாயில்ல, இது வந்து நான் இனிமேல் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், என் பாய்ஸையும் சப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு ஹீரோ தானா தலைவன் வந்து பாய்சனால் அட்டிப்பட்டு அவங்க உடம்புல பாய்சன் இருக்குது. ஸோ இதை பார்க்குற பாய்சன்களுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனில் அது கண்டிப்பாக அப்படி பண்ணலாம், தப்பு இல்லைன்ட்டு அவங்களும் கிட்ட வந்து எடுத்துகிட்டு போவேன். ப்ரோ இது சத்தியமாக கிஸ் இல்லை ப்ரோ, அந்த கேப் அப்படியே தான் இருக்குது, இது கிஸ் இல்லை ஞாபகம் வச்சுக்கேன் ப்ரோ, கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ வந்து அவங்களும் வந்து அந்த பாய்சன் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் நேரம் வச்சு காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பாய்சன்கள் படுத்துறதுனால அந்த இடத்துலேயே அவனும் தலைவன் படுத்துருக்கான். எடுத்து உனக்கு ஒன்றும் அவளே அது வந்து சீல் ஆயிடுச்சு அந்த உடம்பு அப்படின்னு ஆமாம் இது வந்து சப்ரஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3-2 வருஷத்துக்கு எனக்கு போதும் அப்படின்னா சரி கண்டிப்பாக உனக்கு தேவையான பொருள்லாம் ரிஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து வெளியே வரவும் எழுத்து சொல்கிறாரு பரவாயில்ல நீ வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்க போல அப்படின்னு கேட்டால் லிட்டில் ஃபேர் டாக்டர் ஆமாம் நான் வந்து 5 ஸ்டாருக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டேன், பரவாயில்ல இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு அவர் பேரியர் எடுக்க. ஸோ ஹீரோகான்லாம் வந்து என்னடாச்சுன்னு கேட்க இந்த பொண்ணு வந்து உடனே சொல்லு அல்கமிஸ்ட் பொண்ணு அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் மறக்கல, கண்டிப்பாக நம்ம வந்து உங்கள் பிளேஸுக்கு போவோம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு பார்க்கலாம். என்ன வேலை அப்படின்னா மெடிசா வந்து பில்லு ரிஃபைன் பண்ணேன் கைஸ், அதுதான் கைஸ் அந்த வேலையே. ஆக்சுவலி அவன் டேட்டா மென்ஷன் பண்ணல மெடிசான்ட்டு. ஸோ இந்த இடம் கரெக்டானு கூப்பிட்டு வந்து தலைவனு என்ன பண்ணுறான் அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஃபயரை வச்சு ஒரு 7th டயர் பில்லை வந்து இப்போ செய்ய போகிறாங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசாவுக்கான பில்லு சரிங்களா. ஸோ வந்து அவனும் மெடிசா பில்லுலாம் ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது ஒரு லிக்விட் ஆச்சு. இப்போ இந்த டீமன் ஃபீனிக்ஸ் இருக்குல்ல, ஸ்கை டீமன் ஃபீனிக்ஸ், அதனோட இந்த கோர் இருக்குல்ல அது எரிச்சவரில் அந்த கோர் எடுத்து உள்ளே கலக்கும். அதுக்குள்ளே அந்த சோல் இருக்குல்ல அந்த ஒரு டீமன் சோல் அது வந்து கொஞ்சமாக ஆக்டிவ் ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரத்தில் சுற்றிக்கிற ஃபினாமினான் எல்லாமே டார்க்காக சேஞ்சிட்டு அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருக்க தலைவன் மேலே ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் இது பண்ணி உள்ள இந்த பில்லு
பில்லுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸாக ஆரம்பிக்குது. ஹீரோக்கு பயங்கரமாக ஃபோர்ஸ் இருக்கா. ஸோ இதை பார்க்குற நம்ம ஜிம்மி சும்மா இருப்பாங்களா, உடனே போயிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் கூட அவன் கையில் இது முன்னாடி ஒரு ஃபிஸ்ட் ஒன்று ஆப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸிங் க்ளவுஸ், அதை வச்சுட்டு ஒரு ரெட்டிக்கு அந்த ஃபீனிக்ஸோட சோல் அது இங்கே மறைஞ்சிச்சு. பரவாயில்ல, இது நல்லா தான்ப்பா இருக்குன்னும் போதே திரும்ப வருவான். சரி ஓகே, இதுக்கு வந்து ஒரே தான், இது கண்டிப்பாக என்னோட பவர் கம்மியான பெஸ்ட்டு, நீ வந்து என் பிளட்டை யூஸ் பண்ணி வச்சான அப்படின்ற மாரி வந்து நம்ம குட்டி பொண்ணு வந்து அவளோட பிளட்டை வந்து நம்ம ஹீரோ கூட தரா. ஸோ ஹீரோவும் சரி கண்டிப்பாக இது வேலை செய்ய நம்புறேன்ட்டு அந்த பிளட்டை தூக்கி உள்ளே போடுவோம். அந்த டீமன் ஃபீனிக்ஸோட சோல் வந்து சப்ரஸ் ஆயிடுது கைஸ். நம்ம குட்டி பொண்ணோட அது வந்து பவர் கம்மிங்கிறதுனால சப்ரஸ் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் வந்து பில்லு வந்து சுமூகமாக போயிட்டுருக்கு. பரவாயில்ல, இது ஒர்க் ஆயிடுச்சுன்னு நானும் போவேன். இந்த பொண்ணு நான் எப்படின்னா சொல்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாங்க. ஸோ பில்லும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகிட்டு இருக்க. தலைவனுக்கு ஒரு மாதிரி மெடுசா ஞாபகம்லாம் வருது. ஸோ மெடுசாவோட ஞாபகம் வரவும் நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சீல் கிரியேட் ஆகுது. ஒரு பில்லும் 7th tier பில்லு செய்யும்போது இந்த சீல் வந்தால் அவன் பார்த்தீங்கன்னா வந்து சோல் ரிலீமுக்குள்ளே போவான். ரிலீமுக்குள்ளே போடணும், சுற்றிக்கிற எல்லாம் ஃப்ரீஸ் ஆக எழுறதை பார்த்து அவன் சோல் ரிலீமுக்குள்ளே போயிட்டான். இது எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம் தெரியுமா. இவன் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பில்லு ரெடி ஆகுது. அந்த 7th tier பில்லோட ஃபினாமினான் இங்கே இருக்கிற இந்த கிராண்ட் எல்டர்ஸ் வரைக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபினாமினான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிராண்ட் எல்டர்ஸே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல கொட்டூரமாக ஃபினாமினான் வந்துட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் சரி ஓகே இதை தடுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணா, எனக்கு ஏதோ வித்தியாசமான சீலாக இருக்குது, நான் சீலை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போனால் வர்ற ஃபினாமினே மவுண்டன் சீல் டெக்னிக்கை வச்சு மாற்றி மாற்றி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டான். ஸோ இது மொத்தமே களைச்சி விட்டா பிரச்சனை இல்லை, தேவையில்லாம் வந்து டைம் வேஸ்ட்டாக தேவை அப்படின்ட்டு தலைவனும் ஃபுல் பவரை காட்டுன்னு சொல்லிட்டு அவனும் மவுண்டன் சீல் டெக்னிக் வச்சு அடிப்பான் பாருங்க. வந்த மொத்த அட்டாக் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்குலேருந்து இருக்கிறதுலே வந்து இன்னுமே தண்டர்ஸ் கொட்டூரமாக சுற்றிக்கிற இடத்துல வந்து மாற்றி மாற்றி ஒட்டச்சிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய தண்டர் பால் மாரி உருவாது. ஏ பப்பாட் ஒன்று வேலையை காட்டணும் ஒன்று திடீர்னு அங்கே ஒரு புது பப்பட்டை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த பப்பட் டெக்னிக் ஆப்டே என்ட்ரு பண்ணுறோம்ல, அது பண்ண ஒரு அட்டாக் அங்கே ஸ்பேஸ் கிராக்காக வர இந்த பப்பட் கொட்டூரமாக இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. திடீர்னு அந்த ஃபினாமினனுக்குள்ளவே அந்த பப்பட்டை போயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பப்பட் ரிலீம் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த பில்லும் கடைசியாக வந்து ரிஃபைன் ஆகிட்டு ஹீரோ கிட்ட வந்து வருது கைஸ். அது கான்சியஸ் இருக்குது. 6th level பில்லுக்கு மேலேயே கான்சியஸ் வந்துடும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது வர சரி ஓகே சைலின் கண்டிப்பாக உனக்காக நான் ரெஃபைன் பண்ணிட்டேன் என் மாஸ்டர். எனக்காக ஒரு சில பேர் தான் இருக்கீங்க, உனக்காக வந்து நான் அந்த பில்லு ரெஃபைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உனக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து கண்டிப்பாக நான் போய் ஆகணும், இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிக்கிறாங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் கொலை மாதம் இருக்கும், மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 5 BTTHல எபிசோட் 89. ஸோ மறக்காமல் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் போட்டு வந்துருங்க. ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே பார்த்து போயிருக்கா. ஸோ ஹீரோவோட அப்பியரன்ஸ் டோட்டலாக இந்த சீனில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த எபிசோடோட ஹீரோ வந்து அடுத்த அப்பியரன்ஸ்க்கு வந்துடும். அவன் அந்த அப்பியரன்ஸ் வந்து இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணி காட்டுவேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ தலைவன் கிட்ட நம்ம வந்துட்டோம்னு கிட்ட அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 2 பெரிய செட்டு, 3 ஆன்செஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பவிலியன், 4 பவிலியன், அப்புறம் வந்து ஒரு சோல் பிளேஸோட டவர் இருக்குன்னு தலைவனுக்கு அவன் மாஸ்டர் இது பண்ணுறான். நாம வந்து அது வந்து ஒன்றும் கவலைப்படாத, இப்போ வந்து நீ அந்த சோல் பிளேஸ்க்கான டவருக்கு அந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல் இல்லை, ஒரு காலத்தில் வந்து இதுக்கான ஃபைட் பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக அரிசி வச்சான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே கண்டிப்பாக நான் என் மாஸ்டர் காப்பாற்றணும் அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்கிற செட்டு எல்லாத்தோட பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரே டைமில் எல்லா பேரும் நான் சொல்ல விரும்பல. ஸோ வருங்காலத்தில் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயே சொல்லிட்டு இருக்கான் முக்கியமாக வந்து ஹூசாங், அப்புறமா வந்து லூவோ ஃபேமிலி, அப்புறம் வந்து டேமிங் செக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பரவாயில்ல இங்கே நிறைய செக்ட் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சின்ன பொண்ணுலாம் சைட்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கு, எப்படா எனக்கு கூப்பிட்டு போவீங்க, எனக்கு பசிக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. ஐ மீன் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து அந்த பொண்ணு கத்துது, நம்ம வந்து வந்துட்டோம், இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேட்டு. ஸோ இந்த கேட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நம்ம போயிடலாம், இங்கே வந்து டெலிபோர்டேஷன் கேட் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டியான்யா பிளேஸ். திடீர்னு அங்கே நிறைய பேர் வந்துட்டு இங்கே ரூல்ஸ் தெரியாமல் ஏன்டா உள்ளே வரீங்க, உங்களை மாதிரி வீக்கானவங்களாம் ஏன்டா உள்ளே வரீங்கன்ட்டு அங்கே ஒருத்தனும் ஓவராக பேசியிருக்க. ஹீரோவும் வீக்கானவங்களா, அவன் நம்மள தான் சொல்கிறானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்காங்க. ஸோ அதனோட எல்டர் ஒருத்தர் லிட்டர் மாதிரி இருக்கான், டேய் நான்லாம் 5th கிங் லெவல்ரா, டேய் இவ்வளோ பவர்ஃபுல்லான இடத்துலாம் மோதாதீங்கடா, ஒழுங்காக பின்னாடி
தாண்டி போங்கடா வீக்லீஸ் அப்படின்னு இது பண்ணுற தலைவன் வந்து அவன் பவர் அன்லீஸ் பண்ணணும். அவனுக்குலாம் வந்து அள்ளு கிடையாது கைஸ். அப்போல்லாம் டே என்னடா சொல்கிறேன் வந்து எம்பரர் லெவலா நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள் வந்தோடனே என்னடா ஆன்செஸ்டர் லெவலாலாம் அவங்களாம் அதிர்ச்சியாடுறான். இன்னும் எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டு. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாஸ்டர்ஸ் தயவு செஞ்சு வந்து இதை விட்டுருங்க தெரியாமல் பண்ணிட்டு அப்படின்னு அவனை காலை விட சரி ஓகே இந்த கேட் எப்போ ரெடி ஆகும் கேட்டால் ஆமாம் கேட் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு அது வந்து கொஞ்சம் ரெடி ஆகிறது வந்து ஆகும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் எங்கள் லூவோ ஃபேமிலி வந்து இதை பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள் வந்து பார்க்குறாங்க. சின்னலாம் அடி எனக்கு பசிக்குது இப்போ ஏதாவது சாப்பிடலாம் வந்து வாங்க பக்கத்தில் சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்ற முடிவு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே கட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லூவோ ஃபேமிலியோட சிட்டி டியான்யா இந்த சிட்டியோட நேம் சரிங்களா. ஸோ அவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்க அந்த இடம் வந்து நல்லா இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூவோ எக்ஸியா டியா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதோட லூவோ ஃபேமிலியோட எங்கேல் இதை பார்த்தோன்னா இந்த குட்டி ஜாத்தான வேறு வேலையே இல்லை சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்ட்டு. ஸோ தலைவனும் முன்னாடி போக அந்த பொண்ணு சுற்றிட்டு வெளியே போங்கடா தள்ளி போங்கடா நாயங்களாம் கத்திக்கிட்டு இருக்க. தலைவனும் டென்ஷனாக பவர் அன்லீஸ் பண்ணுவோம். அந்த மிருகம் நின்றுச்சு. அவனும் அந்த சாட்டையை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு என்னடா அந்த பொண்ணுகிட்டே பிரச்சனை பண்ணிட்டான் அந்த குட்டி ஜாத்தாங்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிட்டான். பூச்சாவன் நீ செத்துறான்டா எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவீங்க என் சிட்டிக்குள்ளேயே வந்து எனக்கு முன்னாடியே வந்து இப்படி பண்ணி எவ்வளோ தைரியம்டா உனக்கு அப்படின்ட்டு ஹீரோ மட்டும் கையை நிதி பேசிட்டு. ஸோ இதை பார்க்குற பாய்ஸன்களா தவடியில் பல்லாலும் ஒரு அடி. ஸோ எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்ஸன்கள் எல்லாருக்குமே வந்து இவங்க அடித்தாங்க மெட்டுசாவாக இருந்தால் நேரம் இங்கே என்ன நடந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாயே ஏன்ட்டி இப்படி என்ன திரும்ப அடிக்கிறேன் அப்படின்ட்டு போக திரும்ப இன்னொரு அடி. ஆனால் மெட்டுசா அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டாங்க கைஸ். இருந்துதான் கொலை மாதம் வந்திருக்கு அந்த சீனே. ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியில் ஆடுவாங்க பேத்தி சரிங்களா ஆன்சரோட பேத்தி அவளும் கத்திக்கிட்டு இருக்கு என்ன இப்படி புள்ளி பண்ணுறீங்களே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இவளுக்குலாம் நல்லா தேவடா நல்லா அடி அடித்தாங்கடா அவங்க மாசம் இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஸோ சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து லூவோ ஃபேமிலி சேர்ந்தவனா என் தாத்தா வருவார் உங்கள் எல்லாரையும் வந்து வெட்டுவாரடா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பனிஷ் பண்ண படுவீங்கடான்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் வருது. ஆனால் அந்த ஃபோர்ஸ்லாம் நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே உரைக்கலை கைஸ். அந்த அல்கமிஸ்ட் பொண்ணு போனால் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து சுற்றிக்கிற எல்லாரும் சப்ரஸ் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த தாத்தா வராரு கைஸ். அவர் பேர் வந்து லூவாச்சு. அந்த பொண்ணு எல்லாம் கத்துது தாத்தா வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அவன் தாத்தா கேட்குறது எவ்வளோ தைரியம் தான் என் பேத்தி அட்டிப்பீங்கடா அண்ணா தாத்தா இந்த பொண்ணு என்னை வந்து திரும்ப அடிச்சேன்னா இந்த சிட்டிக்குள்ளே வந்து எவ்வளோ தைரியம் தான் என் பேத்தி மேலே கையை வைப்பீங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு எல்லாம் அட்டாக் பண்ண சொன்னேன். பாய்சன்கள் ப்ரெஷரை வச்சு இருக்கிற வந்து எல்லாரையும் முட்டி போட வைக்க திடீர்னு மேலே வந்துட்டு லூவோ ஃபேமிலினா பெரிய கொம்பாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே என்னடா ஆன்செஸ்டர் லெவலாக அவருக்கு ஷாக்கு. நம்ம குட்டி பொண்ணுமே பார்த்தீங்கன்னா எம்பரர் லெவலில் பார்த்துட்டு யார் இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அதுவும் இந்த பொண்ணோட பவர் என்னோட அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். இந்த பொண்ணு கத்திட்டு இருக்கு தாத்தா அவங்கள அடிங்க தாத்தா அந்த பொண்ணோட கையை வெட்டுக்க தாத்தான்னா பாய முறி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போகலான்னு அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ ஹீரோ வந்து வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாம் போகிறாங்க. உடனே இவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி மேம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் நில்லுங்களேன். ஸோ இந்த ஸ்பேஸ் கேட் வந்து ரிப்பேர் பண்ணோம் உங்கள் சக்தி வந்து எனக்கு தேவைப்படுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா. ஸோ வந்து ஹீரோ வந்து உடனே கேட்குறான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஓகே தான் ஆனால் வந்து அதுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து நீங்கள் தேவையான பிளேஸுக்கு போகலான்னா வேணான்ட்டு ஹீரோ போகும்போது சரி இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில வேணான்ட்டு போவோம். சரி ஓகே நான் உங்களுக்கு வந்து ஒரு கோர் தரேன் அதுவும் 7th லெவல் மேஜிக் பீஸ்ட் கோர் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவார். மேஜிக் பாக்ஸ்ன்னு இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க அது வந்து கோர் தான் கைஸ். ஸோ வந்து தரணுன்னே வந்து எல்லாருக்கும் சரியான ஷாக் உண்மையிலே தர மாட்டார். ஹீரோ கேட்குறான் ஸோ வந்து எனக்கு 7th லெவல் செலஸ்டியல் டிராகன் ஸ்கார்பியன் இந்த கோர் அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டுவேன். நீ கேட்குறது என்ன தெரியுமா அது ரொம்ப ரேர் தெரியுமாண்ணா அதனா என்கிட்ட 6th லெவல் தான் இருக்குது அது ஓகேனா சொல்லலாம். சரி ஓகே பாய்சன் கேட்டு சொல்கிறான் அதுவுமே நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் வருங்காலத்தில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுவோம். சரி ஓகே வாங்க போகலான்ட்டு அந்த ஸ்பேஸ் கேட்டுக்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து 2 லூவோ ஃபேமிலி எல்டர்ஸுமே வர சொல்லிருக்கோம். அவங்களுமே பவர்ஃபுல்லானவங்க தான் போ அந்த 2 எல்டர் நின்றுட்டு இருக்கானுங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவங்களுமே பவர்ஃபுல்லான தான் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னா எது இந்த சின்ன பசங்களா அப்படின்னு குட்டி பொண்ணை கலாச்சி விட்டுறது கேஸ் அந்த எல்டரை. ஸோ வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாய்ஸுங்கள் போகிறத பார்த்தோன்னே அவங்க கண்டிப்பாக பவர்ஃபுல்லான சொன்னல உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து ஆன்செஸ்டர் லெவல்றா அப்படின்ற மாதிரி இந்த 2 எல்டருமே வந்து அதிர்ச்சியில் உட்காந்துருக்கானுங்க. சரி ஓகே போய்ட்டு வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு 4 பேர் 4 தசைக்கு போயிட்டு நல்லா கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு பாதியில் மட்டும் நிறுத்தாதுங்க நிறுத்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராக் ஆகிட்டு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே அவங்க ஃபுல் அஃபெக்டை போடுங்கன்னு எல்லாருமே கிறிஸ்டலில் பவர் இருக்குன்னு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்
உடஞ்சி போன கேட்டு சுற்றி ஒரு பெரிய ஃபார்மேஷன் சர்க்கிள் மாதிரி ஓப்பன் ஆகுது கைஸ். அந்த சர்க்கிள் ஃபுல்லாக முடிஞ்சு கொஞ்சம் நேரம் பவர் கேதர் பண்ணால் தான் அந்த கேட் வந்து சரியாகும். எல்லாருமே அவனுக்கு பவரை மாற்றி மாற்றி கஷ்டப்பட்டு கொடுத்துட்ருக்க. நம்ம பாய்சன்கெல்லாம் அசால்ட்டாக சேச்சேப்பா அப்படி இருக்கும்போது சும்மா வந்து அவன் பவரை கொடுத்துட்ருக்காங்க கைஸ். இவனுங்களாம் வந்து பவர் ட்ரைன் ஆகிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஃபுல்லாக அதுவாகிட்டு அது மேலே வரைக்கும் போகுது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இவங்களோட பவர் வந்து அது வந்து பத்தாத மாதிரியே தோணுது. நம்ம பாய்சன்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த எல்டர்ஸ் நரிங்க இருக்கானுங்களா அவங்க 2 பேரும் வந்து அவங்களே பேசிக்கிறாங்க. பிரதர் இது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது, இப்போ நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம பிளாக் சாஷ் ஆகிடும். ஆனால் வந்து நம்ம 2 பேரும் உடனே கையை எடுத்துருவோம், இவங்க மேலே வந்து அது மாற்றி அடிச்சுட்டோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது பேசிட்டு நீ என்னடா பண்ணுறீங்கன்னா எங்களால் முடியலன்ட்டு போ அந்த கிறிஸ்டனும் ஒட்டைய ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த 2 எல்டருமே தூக்கி அடிக்க போகிறாங்க. இந்த சக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாய்சன்களோட கிறிஸ்டலில் வந்து ஒட்டைய ஆரம்பிக்க அவங்களும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இந்த லூவோச்சங்க இருக்கிற அவர் கிறிஸ்டலும் ஒட்டஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராக்கே வந்து இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஸ்பேஸுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அதனோட ஃபினாமினா அளவுக்கு அது பெரியதுவாகிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோ, நம்ம குட்டி பொண்ணு, அல்கமிஸ்ட் பொண்ணு எல்லாரும் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸோட கிராக் வந்து எல்லா பொருளுமே உள்ளே இருக்காது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த லூச்சங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்க அந்த எல்டர்ஸ் 2 பேருமே பறந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கத்திட்டு இருக்காங்க, காப்பாற்றுன்னு. இந்த நாய்ங்களால் தான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுகளே வந்து உள்ளே இருக்க ஆரம்பிக்குது கைஸ். ஸோ அவங்களும் போகிற போக்கில் நம்ம பாய்சன்களை பார்த்துருப்போம். பாய்சன்களுக்கு புரியுது கண்டிப்பாக இந்த இடத்துல விட்டால் வந்து எல்லாருமே செத்துருவோன்னு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு பாய்சன்களுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி ஆளாக போயிட்டு அவ்வளோ பெரிய கேட்டை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கைஸ். இந்த பக்கம் ஹீரோ டீமன் ஃபீனிக்ஸ் விங்ஸை வச்சுட்டு அவங்க 2 பேரும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். எடுத்துகிட்டு போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ரிசீவ் பண்ணிருக்கான். ஒரு கட்டத்தில் பாய்சன்களும் ஃபுல் பவரை கொடுத்து இது பண்ணிருக்கா. ஒரு கட்டத்தில் அவங்க பவருமே பத்த மாட்டேங்குது. சரி கண்டிப்பாக சியோச்சன் சாவக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃபுல் பவர் கொடுக்க அந்த கேட்டுக்கு ஆனால் ஹீல் ஆகிட்டு ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஹீல் பண்ணிருக்காங்க கைஸ். இதை பார்த்த உடனே அந்த லூவோச்சங்க்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க ஒருத்தங்களோட பவரை மட்டுமே வச்சு ஹீல் பண்ணாங்களே. ஸோ உடனே நம்ம எல்லாம் கிட்ட வருவோம். சரி ஓகே நீங்கள் மட்டும் இல்லை அது நடந்துருக்காது, நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாரி வந்து 6th லெவல் செலஸ்டியல் டிராகன் ஸ்கார்பியன்ஸ் கோரை வந்து கொடுக்குறேன்ட்டு இருக்கும். சரி ஓகே நான் கிளம்புனா உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட்டுன்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே தரேன். இது வந்து நீங்கள் வச்சதை விட ஸ்பீடாக போகும், ஸ்மூத்தாகவும் போவோம். ஸோ நல்லா வந்து ட்ராவல் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ஆளுங்கெல்லாம் போய்ட்டு சரி ஓகே நம்ம வந்து ஜாங் ஜூக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து இதோட முடிஞ்சு கைஸ். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. லைக் போடலன்னா வந்து லைக் போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ பாய்சன்களுக்கு பதிலாக மெடிஸாக இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த சீனு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், பாய் 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 பாய்.